சிறப்பானது, உன்னதமானது. இந்த செய்தி டு நோ திங்ஸ் அபவுட் யூ. உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களை அறிந்து கொண்டால் உலகத்தில் போராடலாம். முதல் குறிப்பு, நாம் யார் என்பதை 38ஆம் சங்கீதம் 3 சொல்லுகிறது. 3 வசனம். அதிலே 3 சொல்லுகிறது, என் மாமிசத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளிலே சௌக்கியம் இல்லை. இதனுடைய வாழ்க்கை. 4 வசனம், என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேல் பெருகி இருக்கிறது, பார சுமை, தாங்க முடியாத பாரம். பார்த்தீங்களா? அதாவது ஒரே சொல்லுங்க, ஆரோக்கியம் இல்லை, சௌக்கியம் இல்லை, அக்கிரமங்கள் தலைக்கு மேலாய் பெருகி இருக்கிறது. கிரமங்களுக்கு மாறான காரியம், தலைக்கு மேலே பிரச்சனை. ஆங்கிலத்துல ட்ரபிள். மட்டுமல்ல, தாங்க முடியாத ஒரு பாரம். இதுதான் மனித வாழ்க்கை. எவரி மேன் இஸ் இன்வால்வ், எவரி மேன் இஸ், நோ மேன் இஸ் எக்ஸம்ப்டட். திரும்ப சொல்லுகிறேன், ஆரோக்கியம் இல்லை, சௌக்கியம் இல்லை. அதுக்கு பல காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்திலே சௌக்கியம் இல்லை, அக்கிரமங்கள் தலைக்கு மேலாய் பெருகியிருக்கிறது, பாரமான சுமை, தாங்கக்கூடாத பாரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, சிலரை பார்க்கிறோம், அவங்களுக்கு என்ன வசதி இருக்கிறது, பணம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, எல்லாம் இருக்கலாம். ஆனா திஸ் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் மேன். எ மேன் ஆல்வேஸ் ஹேவிங் ட்ரபிள். சொன்னேனே, ஆரோக்கியம் இல்லாத வாழ்க்கை, சௌக்கியம் இல்லாத வாழ்க்கை, தலைக்கு மேலான ஒரு போராட்டமான வாழ்க்கை, பாரமான சுவை, தாங்க முடியாத பாரம். கவனித்து பார்த்தீங்களா? இதுதான் மனித வாழ்க்கை. இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால் பாவம். அந்த வார்த்தை சொல்லுகிறது, அந்த வார்த்தையை சொல்லுது, என் பாவத்தினால் சௌக்கியம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, பாரம், தாங்கக்கூடாத பாரம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என்பது பிள்ளையே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்கலாம். முதல் காரணம், அதாவது தேவனை விட்டு தூரமா இருக்கிற வாழ்க்கை. அந்த வார்த்தையை போட்டுறது, அந்த என் பாவத்தினால். மக்களுக்கு அது புரியல. எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் பார்க்கிறார்கள், ஆனால் ஆத்மாவுக்கு மருத்துவத்தை ஆண்டோர் மட்டும் தான் பார்க்க முடியும். அப்படியானால் ஒவ்வொரு பிரச்சனைக்கு என்ன காரணம் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. என் பாவத்தினால் ஆரோக்கியம் இல்லை, சௌக்கியம்